நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோரியர் சீரிஸ் அண்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் யூனிட் 4ல் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த problem, obtain the initial solution for the following problem. Destination, demand and supply கொடுத்துட்டாங்க. 1 2 3 4 and சப்ளையோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பேலன்ஸ்டா இல்லை அன்பேலன்ஸ்டான்னு செக் பண்ணிக்கணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட டோட்டல் சப்ளை வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். டோட்டல் சப்ளை வேல்யூ என்ன இருக்குது? 5 + 8 + 7 + 14. இதை ஆட் பண்ணால் எனக்கு 34 கிடைக்குது. அதே மாதிரி டோட்டல் டிமாண்டோட வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். 7 + 9 + 18 = 34. அப்போ ரெண்டும் எனக்கு ஈக்குவலாக இருக்குது. டோட்டல் சப்ளை = டோட்டல் டிமாண்டு. அப்போ இந்த கிவன் ப்ராப்ளம் இஸ் எனக்கு பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ இதில் நான் என்ன பார்க்கணுன்னா, இதில் என்னோடய நார்த் வெஸ்ட் கார்னர்னால் இந்த 2 தான் என்னோடய கார்னர் பாயிண்ட். இப்போ இதில் மினிமம் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இதோட வேல்யூ சப்ளையில் 5 இருக்குது, டிமாண்டில் 7 இருக்குது. அப்போ x11 = மினிமம் ஆஃப் 5, 7. இந்த ரெண்டு நம்பரில் மினிமம் நம்பர் எதுனா எனக்கு 5 தான். அப்போ 5 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டேபிள் எடுத்து அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2ல் இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இதில் மினிமம் நம்பர் 5. 5ல் 5 போயிடுச்சுன்னா 0, அதுவே 7ல் 5 போயிடுச்சுன்னா 2. அப்போ மினிமம் டேர்ம் எங்கே இருக்கோ அந்த ரோ ஃபுல்லாக நான் விட்டணும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ரிமைனிங் டேர்ம்ஸ் நெக்ஸ்ட் டேபிளில் எடுத்து போட்டுக்கிறேன். ரிமைனிங் என்ன இருக்கும்? ஏவோட வேல்யூ 3 3 1 5 4 7 1 6 2. இந்த டேர்ம் விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்து போட்டுக்கிறேன். இதில் என்னோட மினிமம் பாயிண்ட் என்ன இருக்குன்னா 2,8 இருக்கும். இதில் என்னோட 2,8ல் என்னோட மினிமம் பாயிண்ட் என்ன? 2. அப்போ 2ஆல் இந்த ரோவை நான் 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. மினிமம் பாயிண்ட் எங்கே இருக்குது? இந்த காலம். அப்போ இந்த காலம் ஃபுல்லாக நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்க முன்னாடி இதில் என்னோடய மினிமம் பாயிண்ட் என்ன இருக்கும்? இங்கே 6 இருக்கும், இங்கே 9 இருக்கும். இதில் மினிமம் பாயிண்ட் என்ன? எனக்கு 6. அப்போ 6 தான் நான் எடுத்துக்க போகிறேன். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னோடய 2 3 4 எடுத்து எழுதிட்டு உள்ளே இருக்க டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே 6, இங்கே 9. என்னோடய மினிமம் வேல்யூ ஃபுல்லாக கேன்சல் பண்ணிக்கிறேன். 6 - 6 0, 9 - 6 3. அப்போ எனக்கு இந்த ரோ ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். திரும்ப இந்த பாக்ஸ் இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். இதில் மினிமம் வேல்யூ இதுதான் என்னோடய நார்த் வெஸ்ட் கார்னர். இதோட வேல்யூ மினிமமாக 7,3. இதில் மினிமம் வேல்யூ எனக்கு என்ன இருக்கும்? 3 தான் இருக்கும். அப்போ இந்த டேபிள் எடுத்து போட்டு இதில் 3 - 3யோட வேல்யூ 0 ஆகிடும். 7 - 3யோட வேல்யூ 4 ஆகிடும். அப்போ இந்த ரோ ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த காலம் ஃபுல்லாக எனக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம்ஸ் இதுதான் என்னோடய நார்த் வெஸ்ட் கார்னர். இதில் என்னோடய வேல்யூ என்ன இருக்கும்? 4 இருக்கும், இங்கே 18 இருக்கும். இதில் மினிமம் வேல்யூ எனக்கு என்ன? 4. அப்போ 4ல் 4 போயிடுச்சுன்னா 0, 18ல் 4 போயிடுச்சுன்னா 14 கிடைக்கும். அப்போ இந்த 7 மட்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இங்கேயும் 14 இருக்கும், இங்கேயும் 14 இருக்கும். அப்போ லாஸ்ட் டேர்ம் மட்டும் எப்பயுமே நமக்கு சேம் வேல்யூ தான் இருக்கும். அப்போ x44 = 14. அப்போ 2ஓட வேல்யூ இங்கேயும் 14, இங்கேயும் 14. இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் டேர்ம் எடுத்தோமோ அதை எடுத்து ஒரே டேபிளாக அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். thus we have the following allocation. ஃபஸ்ட்டு என்னோட கார்னர் 2. அப்போ 2ல் எனக்கு என்ன அலோகேட் ஆச்சுன்னா 5 அலோகேட் ஆகிடும். அடுத்த நம்பர் 3ல் என்ன அலோகேட் ஆச்சுன்னா 2. அடுத்து 3ல் 6, 4ல் 3, 7 4 2 14. இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க அலோகேஷனை டேபிளில் எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல்னால் எங்கெங்கெல்லாம் நமக்கு அலோகேட் ஆகிருக்கோ அந்த வேல்யூ தான் நம்மளோட ஷெட்யூல். இப்போ இந்த 2 அலோகேட் ஆகிருக்கா, 2ஓட நம்பர்ஸ் என்னான்னு பார்க்கணும். 2 10 1 tends to A. அடுத்த நம்பர் இந்த 3. இந்த 3யோட வேல்யூ 2 tends to A. அப்போ 2 tends to A. நெக்ஸ்ட் வேல்யூ 3. இந்த 3யோட வேல்யூ எங்கே அலோகேட் ஆகிருக்கு? 2 tends to B. நெக்ஸ்ட் வேல்யூ 4. எங்கே அலோகேட் ஆகிருக்கு? 3 tends to B. நெக்ஸ்ட் வேல்யூ 7. அப்போ 3 tends to C. நெக்ஸ்ட் வேல்யூ 2. 4 tends to C.
ஓகேவா? த டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். இப்போ நம்மளோட காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். எந்தெந்த நம்பருக்கெலாம் அலோகேட் ஆகிருக்கோ அந்த நம்பர் மட்டும் எடுத்துக்க போகிறோம். 5 × 2 ப்ளஸ் 3 × 2 ப்ளஸ் 3 × 6 ப்ளஸ் 3 × 4 ப்ளஸ் 4 × 7 ப்ளஸ் 14 × 2. ஒரு நம்பரும் எடுக்கும் முன்னாடி எடுத்ததுக்கப்புறமும் ப்ளஸ் பண்ணிக்கணும். சரியா? இதோட வேல்யூ 102. தேங்க்யூ.